ஜானகி கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட போய் பேசாதீங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஜானகி இருந்துட்டு பயங்கர கோவத்தோட அவங்கள போயிட்டு அடிச்சுட்டு வந்த விஷயம், இப்போ கௌதம்க்கு தெரிஞ்சுட்டு, கௌதம் வந்துட்டு நீங்க எதுக்காக இப்படி வந்து பண்ணீங்க? அது மட்டும் இல்லாம அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட உண்மையான அம்மா, அப்பா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஒருவேள அவங்க சொல்றது எல்லாமே உண்மையா இருந்து, அவங்க என்னோட உண்மையான அம்மா, அப்பாவா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி கிட்ட இப்போ வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான், நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ நேரம் நம்ம ஜானகி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே தெளிவா சொல்லி அவங்களுக்கு வந்து புரிய வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட வந்து சொல்றதெல்லாம் கூட பிரச்சனை கிடையாது. ஒண்ணு கதவ சாத்திட்டு வந்து நம்ம ஜானகி கிட்ட விஷயத்த வந்து பேசணும். ஆனா, இப்போ நம்ம ஜானகி இருந்துகிட்டு அவங்க கிட்ட அதாவது இலக்கியா வந்து இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, "எனக்கு இது வந்து தெரியாது இலக்கியா. நீ ஆல்ரெடி முதல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே தெளிவா சொல்லியிருக்கணும். ஆனா நீ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, யோசிச்சுட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தேன்னா, நான் எதுக்காக போயிட்டு அங்க அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டுறேன், அடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லு. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே கௌதமோட அம்மா, அப்பா கிடையாதுன்னு சொல்லிட்டு உனக்கும் நல்லாவே தெரியும், எனக்கும் நல்லாவே தெரியும். அதுவும் கௌதம்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட அவ்ளோ பணிஞ்சு போயிட்டு இருக்க? எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள அத்தை, மாமான்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டுட்டு இருக்க? என்ன விட்டுட்டு அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம கூட்டிட்டு போயிடலான்னு பார்க்குறியா? அப்படின்ற மாரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு டைம்ல இலக்கியா இருந்துட்டு, "இங்க பாருங்க அத்த, அவங்க யாரு, என்ன, ஏது அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது எல்லாத்தையுமே ஆதாரத்தோட நிரூபிச்சா தான் கௌதம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கம் இருக்க வைக்க முடியும். ஒருவேள வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுன்னா, கௌதமோட மனசு மாறுற மாரியும் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு வேள வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான் நம்ம உண்மையான அம்மா, அப்பாவோ, அதனால தான் ஜானு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் நெனச்சாருன்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே தலைகீழமாயிரும். கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் அவங்க பக்கம் சாய ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்த மோட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சாதகமா முடிஞ்சிரும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அந்த டைம்ல நம்ம கௌதம் வந்துட்டு கதவு கிட்ட நின்னு இது எல்லாத்தையுமே கேட்டாரு. உள்ள வந்து எதுக்காக ஜானு இப்படி வந்து பண்றீங்க? அது மட்டும் இல்லாம நீங்க அதாவது இலக்கியா சொல்றது உண்மதான். ஏற்கனவே ஏதோ ஒரு ஓரத்துல இவங்க தான் என்னோட அம்மா, அப்பாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுது. ஆனா அது எல்லாமே உண்மை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சாலுமே கூட, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க பக்கத்துல வரும்போது எனக்கே ஒரு உணர்வு இருந்திருக்கும் இல்லையா? என்னோட உண்மையான அம்மா இப்போ இவங்க தான், அப்பா இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க என்கிட்ட வரும்போது அருவெறுப்பா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நம்ம இலக்கியாவும், ஜானகியும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. "கௌதம் நீ மனசு மாற வேண்டிய அவசியமே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் கௌதம் இருந்துட்டு, இந்த மாரி ஒரு உணர்வு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரேவதி அம்மா கிட்ட தான் வந்திருக்கு. அவங்க தான் என்ன பெத்தவங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, யோசிச்சு பார்த்துருக்கேன். அப்படி இப்படின்ற மாரி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதிய பத்தி நம்ம கௌதம் இருந்துட்டு, அந்த இடத்துல வந்து பேச ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் நம்ம ஜானகிக்கு பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா, உண்மையான அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தான் இல்லையா? அதனால தான் கௌதம்க்கு இந்த மாரி ஒரு உணர்வு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. "இங்க பாரு கௌதம், யாரு அம்மா, அப்பான்னு சொல்லிட்டு வந்தாலும், அவங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, பாசத்த வைக்கிற வேல வச்சுக்காத. அது எவ்வளோ பெரிய பிரச்சனையில போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கே தெரியாது." அப்படின்ற மாரி நம்ம ஜானகி வந்து சொல்லிடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.